Hello guys, welcome to xamfoapps. போன வீடியோல என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா introduction of C# பார்த்திருந்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா variables and data types. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றதா இருந்தா please do subscribe, கூடவே bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் இந்த டியூட்டோரியல் சீரிஸை பிரேக் பண்ணாம ஃபுல்லா பார்த்து C# ப்ரோகிராமிங் லேர்ன் பண்ணிக்கலாங்க. இந்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்ங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ வேரியபிள்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து ஒரு டேட்டாவுடைய வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்காக தான் இந்த வேரியபிள்ஸ்ன்றதை யூஸ் பண்றோங்க. இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இருக்குங்க. ஒரு வேரியபிளும் ஒரு கீவேர்டை டிஃபைன் பண்ணி தான் வந்து நம்ம இதை டிக்ளேர் பண்ணுவோம். அதை பத்தி நான் உங்களுக்கு ப்ரோக்ராமும் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க. அதுக்கு முன்னாடி சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றத காமிக்கிறேன். ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி பாருங்க அந்த வேரியபிள்ஸ். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி செஞ்சு காமிக்கிறேங்க. இப்போ வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்றத சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் நேம் எதுக்காக வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன் ஜெனரல் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஐடி இருக்கும், அட்மிஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் மார்க்ஸ் இருக்கும், அது மேபி பர்சன்டேஜ் இல்ல சிஜிபிஏ, இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் இல்லைங்களா. ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல எடுத்துன்னு வரணும்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நேம் வந்து எப்படி வந்து ப்ரோக்ராமிங்குள்ள வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட நேம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட நேம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி தான் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையோ அங்கெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த பர்பஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி யூஸும் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட நேம் வந்து நான் இங்க கிரியேட் பண்றேன். அந்த ஸ்டூடெண்டோட நேம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி தான் வந்து நேம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ அந்த ஸ்டூடெண்டோட நேம் வந்து நம்ம சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் நான் சொன்ன மாதிரி ஐடி, மேபி மார்க்ஸ் ஆர் பர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேல்யூஸ்க்கும் வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்பாபெட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரிங் அண்ட் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணலாங்க. சப்போஸ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்டிஜர் டைப்புங்க. அதுக்கப்புறம் லாங்ன்ற ஒரு டேட்டா டைப்பும் இருக்கு. அந்த மாதிரி வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டேட்டா டைப்ஸை கிரியேட் பண்ணோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஸ்டூடெண்டோட நேம் வந்து நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும்னா அந்த வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒன்னு வச்சிருக்கேன், கொஞ்சம் அதை பாருங்க. இப்போ ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி நேம் என்ற கீவேர்ட் மூலமா வந்து வேரியபிளை கிரியேட் பண்றேன். அதுல துஷ்யந்த் என்ற நேம் வந்து ஸ்டோர் பண்றேங்க. இதை நான் என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி தான் வந்து மறுபடியும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா கன்சோல் டாட் ரைட் லைன் என்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம நேமை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். சேம் லைக் இப்போ நம்பர்ஸ் இருக்கிறது அந்த இன்டிஜர் என்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பாருங்க. இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி இன்ட்ன்றத யூஸ் பண்ணணுங்க. இப்போ இன்ட்ல வந்து ஐடி என்ற வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள வந்து 405 என்ற ஐடி நம்பர் வந்து நான் ஸ்டோர் பண்றேங்க. இப்போ இந்த 405 பிரிண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வந்து நான் இந்த ஐடியை கால் பண்ணணும். எங்கெல்லாம் நமக்கு பிரிண்ட் பண்ணணுமோ அங்க வந்து நம்ம இந்த ஐடியை கால் பண்ணணும்னா இந்த நம்பர் வந்து பிரிண்ட் ஆயிடுங்க. அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஐடியை யூஸ் பண்றோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் ரைட் லைன் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஐடிக்கு உள்ள வந்து என்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து அப்படியே வந்து பிரிண்ட் ஆகுங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. பட் கூடவே நீங்களும் வந்து செஞ்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. பிஃபோர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம நோட் பேட்ல தான் வந்து இப்போதைக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ சேம் தாங்க, நோட் பேட் ஓபன் பண்ணுங்க. இதுலதான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து செஞ்சு பார்க்க போறோம் இல்லைங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ரோக்ராம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ண போறோம் இல்லைங்களா. சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அதுல இருக்கிற கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்றதை ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன், கூடவே வந்து ஃபாலோ பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசிங் சிஸ்டம். ஸோ பிஃபோர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி C# வந்து ரொம்பவே கேஸ் சென்சிட்டிவான ப்ரோக்ராமுங்க, சரிங்களா? அதனால வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணுங்க, இல்லைன்னா அதுவே வந்து பெரிய எரரா வந்து நிற்குங்க ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே. இப்போ அடுத்ததான் நேம் ஸ்பேஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நேம் ஸ்பேஸ் நேம் என்ன வைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள். இப்போ இதோடைய கண்டெய்னருக்கான பிரேசிஸ் ஓபன் பண்ணிடுறேன், கர்லி பிரேசிஸ் ஓபன் அண்ட் க்ளோஸ். இப்போ அடுத்ததா வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ கிளாஸ் உடைய நேம் ஆல்ரெடி வந்து வேரியபிள்ன்றது நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணதுனால இங்க வேற ஏதாச்சும் ஒரு நேம் மீனிங்ஃபுல்லா கொடுங்க. வேர் கிளாஸ் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் ஓபன் க்ளோஸ். இதுக்குள்ள மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். அடுத்ததா இப்போ மெயின் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். மெயின் மெத்தட் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் void main string args. இப்படிதான் வந்து நம்ம ஒரு மெயின் மெத்தடை டிஃபைன் பண்ணோங்க. இப்போ இதோடைய பர்பஸ் என்னன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. மெயின் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் உடைய ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து டிசைட் பண்றது இந்த மெயின் மெத்தட் தாங்க. இது ஒரு என்ட்ரி பாயிண்ட்னு கூட சொல்லலாங்க. ஒரு ப்ரோக்ராம்குள்ள வரும்போது ஃபர்ஸ்டா வந்து எது வந்து கம்பைலர் வந்து எதை ரீட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மெயின் மெத்தட் தான் ரீட் பண்ணுங்க. ஸோ மெயின் மெத்தட்ல என்ன கொடுக்குறீங்களோ அந்த மெயின் மெத்தடுடைய கமாண்ட் அது என்ன கொடுக்குதோ அதை பொறுத்து தான் வந்து அவுட்புட் வந்து அதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் மெத்தட் ஒரு என்ட்ரி பாயிண்டிங் ஒரு ப்ரோக்ராமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து ஒரு மெத்தட்னு பாத்தீங்கன்னா மெயின் மெத்தட். இதை எப்போ வந்து எங்க எப்போ யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிளாஸுக்குள்ள, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்ட்ன்ட்டு ஒரு சாப்டர் இருக்குங்க, சரிங்களா? அதை வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து வீடியோஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது எங்க யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆர் ஸ்ட்ரக்டுக்குள்ள வந்து நம்ம மெயின் மெத்தட்ஸை கிரியேட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடா மட்டும்தான் இருக்கணுமே எப்பவுமே. அட் த சேம் டைம் வந்து கிளாஸ் இல்ல ஸ்ட்ரக்ட் வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் வந்து மெயின் மெத்தட் மட்டும் மஸ்ட் அண்ட் ஷுட்டா வந்து ஸ்டாட்டிக்கா தான் இருக்கணுங்க. அடுத்ததா இதுல இந்த லைன்லயே வந்து வாய்டுன்னு இருக்கு இல்லைங்களா? வாய்டு யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து இட் ஹாஸ் நோ ரிட்டர்ன் சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாங்க. விச் மீன்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ எதனா ரிட்டர்ன் பண்ணணுமா வேணாவான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மெத்தடுக்கு வந்து கமெண்ட் பண்ண போறோம். ஸோ வாய்டு நீங்க எப்போ வந்து யூஸ் பண்றீங்களோ அப்போ வந்து இட் ஹாஸ் நோ ரிட்டர்ன் டைப். பட் சில கேஸ்ல வந்து இன்ட் என்ற ரிட்டர்ன் டைப் கூட யூஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. இன் சச் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிட்டர்ன் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சாரி இன்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் சம் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் 0 இல்ல 1 இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இன்ட் என்ற ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணி. இப்போ இந்த மெயின் மெத்தட் எங்கெல்லாம் வந்து இருக்கும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன், விண்டோஸ் அப்ளிகேஷன், விண்டோஸ் சர்வீஸ் அப்ளிகேஷன், இந்த 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ல கண்டிப்பா வந்து இந்த மெயின் மெத்தட் வந்து இருக்குங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், எப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்றோமோ உடனே அவர் இம்மிடியட்லி வந்து மெயின் மெத்தட் தான் இன்வோக் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் ஆஃப் த மெத்தட்ஸ் எல்லாம் இன்வோக் ஆகும். இப்போ நாம வேரியபிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாங்க. ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நேமை வந்து நான் ஒரு வேரியபிள்குள் ஸ்டோர் பண்ணி அந்த நேமை வந்து அந்த வேரியபிள் மூலமா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ண போறேன். இது எப்படின்றத சொல்றேன், கவனமா பாருங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நேம் வாங்க போறோம் which means alphabet இல்லைங்களா. in such caseல நம்ம எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா string டேட்டா டைப் யூஸ் பண்ணி name or student name. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து string வேரியபிள் இருக்குன்னா அதுக்கான வேல்யூஸ் எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல தாங்க உள்ள தாங்க கொடுக்கணும். நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்க கூடாது, டபுள் கோட்ஸ்க்குள்ள தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்கான வேல்யூஸை வந்து அசைன் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட் நேம் நான் இங்க அசைன் பண்றேன். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ண போறோம் ஸ்டூடெண்ட் நேம் இல்லைங்களா. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? console class console dot write line name student name சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும் இல்லைங்களா. எப்படி சேவ் பண்ணோம்? சேவ் எந்த எக்ஸ்டென்ஷன்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா variable.cs csன்றது கிளாஸ் ஃபைல் அண்ட் ஆல் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து variable.cs என்ற கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போறோம் எப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போறோம். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ கம்பைல் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கமெண்ட் ப்ராம்ப்டை ஓபன் பண்ண போறோம், விஷுவல் ஸ்டுடியோ கமெண்ட் ப்ராம்ப்டை. ஸோ நான் பிஃபோரே வந்து லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருக்கேன் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. விஷுவல் ஸ்டுடியோ 2019 வந்துங்க, ஆர் எந்த வெர்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்குள்ள வந்தீங்கன்னா டெவலப்பர் கமெண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டுக்குள்ள வந்துட்டு நம்ம இப்போ கமெண்ட் ப்ராம்ப்டுக்குள்ள வந்துட்டோம். ஸ்லாஷ் நீங்க அந்த ஃபைல் லொகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என் ஃபைல் எங்க இருக்கோ, என்னுடைய ஃபைல் வந்து டி டிரைவ்ல இருக்கு. டி டிரைவ்ல C# பண்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஸோ நான் அந்த லொகேஷனுக்கு வந்துட்டேன் இப்போ. ஸோ ஃபைல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா variable.cs. ஸோ csc C# கம்பைலர் variable.cs என்டர் அடிங்க. என்டர் அடிச்சீங்கன்னா கம்பைல் ஆச்சு, நோ எரர்ஸ். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். variable.exe is nothing but executable. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல கால் பண்றேன். இப்போ கால் பண்ணோம்னா அதுக்குள்ள என்ன அவுட்புட் இருக்கு? அந்த ஸ்டூடெண்டோட நேம் வந்து இருக்கு. துஷ்யந்த் என்ற ஸ்டூடெண்ட் நேம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்போ ஸ்டூடெண்ட் என்ற வேரியபிள்ல துஷ்யந்த் என்ற நேம் வந்து சேவ் பண்ணிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்றோம் இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். console class dot write line method இதுக்குள்ள போயிட்டு நான் பை டிஃபால்ட் வந்து வேற நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் குமாரன் கொடுக்குறேன். சரிங்களா. இப்போ நம்ம அவுட்புட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ துஷ்யந்த் குமாரன் பிரிண்ட் ஆகுது. இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வேரியபிள் நேம்குள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்து STU நேம்குள்ள போட்டுட்டோம் இல்லைங்களா. வேரியபிள் நேம் வந்து STU நேம், இதுக்குள்ள வந்து துஷ்யந்த்ன்றதை போட்டிருக்கோம். சப்போஸ் வந்து டைரக்டா பிரிண்ட் பண்றதா இருந்தா இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அந்த வேல்யூஸ் டைரக்டாவும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன் பாருங்க. இதுலயே console dot write line hi கொடுக்குறேன் பிளஸ் STU நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுங்க. கம்பைல் பண்ணீங்கன்னா எரர் இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ variable.exeல பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலு. ஸோ இப்போ வந்து ஹாய் துஷ்யந்த்ன்றது தான் வந்து நம்ம ரீசெண்டா வந்து பிரிண்ட் பண்ண வேல்யூஸ். இப்போ ஹாய்ன்றதும் டெக்ஸ்ட் தான், துஷ்யந்த்ன்றதும் டெக்ஸ்ட் தான் இல்லைங்களா. ஸோ நம்ம இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அந்த மெசேஜ்ல வந்ததை வந்து ஒரு வேரியபிள்ல போட்டு அதை நம்ம டிஸ்பிளே பண்றோம்னா பை டிஃபால்ட் ஹாய் இருக்கும். ஸோ ஹாய் மேபி நேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். குமார் ஆகலாம், பிரசாத் ஆகலாம்,
அப்புறம் வந்து லோகேஷ் ஆகலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து வரும் இல்லைங்களா. அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது ஸ்டாண்டர்டா வந்து துஷ்யந்த்ன்ற நேமே இங்க இருக்கும்னு இல்லை இல்லையா. அதனால STU நேம்ல டைனமிக்கா வந்து வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்போது ஹாய் வந்து ஸ்டாட்டிக்கா அப்படியே இருந்துருங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம மெயினா வந்து வேரியபிள்ல கிரியேட் பண்றோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஹாய் துஷ்யந்த் இருக்கு, ஹாய்க்கும் துஷ்யந்துக்கும் ஸ்பேஸ் இல்லை இல்லைங்களா. இப்ப ஸ்பேஸ் வேணும்டானா எம்டியா வந்து ஒரு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்பைல் எக்ஸிக்யூட். ஸோ ஹாய் துஷ்யந்த்ன்றது உங்களுக்கு ஸ்பேஸோட உங்களுக்கு வந்துருச்சு பாத்தீங்கன்னா. அடுத்ததான் நான் இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். int stu_id is equal to 001 கொடுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ 001 நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட் பண்ண போறோம் இல்லைங்களா. ஸோ console dot write line method உள்ள போயிட்டு int stu_id கொடுத்து சேவ் பண்ணுங்க. variable dot compiler then executable file பாத்தீங்கன்னா 1ன்றது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 00 எடுத்து விட்டுட்டு 1 வந்து அப்ப டைரக்டா வந்து பிரிண்ட் ஆயிருக்குங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து மார்க்ஸ் சேஞ்ச் பண்றேன். மார்க் 1ன்னு கொடுக்குறேன். மார்க்ஸ் விட மார்க் 1ன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 85 மார்க், 86 மார்க் ஆர் 85 மார்க்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் உடைய நேம் அவருடைய மார்க்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணி அவுட்புட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும். இது எப்படி நம்ம பண்றதை பாருங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் stu name equal to Dushyant. அடுத்ததா C caps-ங்க console class-க்கு C caps console dot write line method இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா hi Dushyant எங்க இருக்கு, STU நேம்ல இருக்கு. ஸோ STU நேம் நான் கால் பண்ணிருக்கேன். பிளஸ் என்ன பண்ண போறேன்டானா your mark 1 is or your mark 1 is plus mark 1 போட்டுட்டு so hi Dushyant your mark 1 is இங்க மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கொடுத்துட்ட பிறகு சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம அவுட்புட் செக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்பைல் பண்ணுங்க, நோ எரர்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எஸ் ஹாய் Dushyant யுவர் மார்க் 1 இஸ் 85. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய சாம்பிள்ஸ் வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்க ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் இன்னும் பெட்டரா வருங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்டிஜர்லயே another எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ மார்க் வந்து 1 மட்டும் வச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ another வேரியபிள் வந்து சேம் லைன்லயும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாங்க. மார்க் 2 is equal to 90 போட்டுட்டு இந்த ரெண்டு மார்க்ஸையும் வந்து ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாங்க.
int results is equal to mark1 plus mark2 செமிகோலன் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிருக்கோம், பிஃபோர் ஜஸ்ட் வந்து ஹாய் ஸ்டூடெண்ட் நேம் இவர் மார்க் 1 இஸ் அந்த மார்க் 1 பிரிண்ட் பண்ணிருக்கீங்களா. இங்க சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. your total is or your total is போட்டுட்டு results போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். So no errors. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். Hi Dushan, your total is 175. ஸோ இப்படி வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து நம்ம வேரியபிள்ஸை ப்ரோக்ராம்ல எப்படி வேணுமோ அப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வேரியபிள்ஸ் புரிஞ்சிருக்கும். இன்டீஜர்லேயே வந்து மார்க் 1 மார்க் 2ன்றதும் வேரியபிள் தான், ரிசல்ட்ஸ்ன்றதும் வேரியபிள் தான். இந்த ரிசல்ட்ஸ்ன்ற வேரியபிளுக்குள்ள அனதர் 2 வேரியபிளையும் கால்குலேட் பண்ணி ரிசல்ட்ஸையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எக்ஸாம்பிளும் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் விச் மீன்ஸ் வந்து கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ்னா என்ன, எந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோன்றது உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க. ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் 2-3 டேட்டா டைப்ஸ் இருக்கு. அதையும் வந்து நம்ம இப்போ அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் எதுக்காக யூஸ் பண்ண போறோன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஸோ மார்க் 1 இஸ் ஈக்குவல் டு 85ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க போயிட்டு மார்க் 1 இஸ் ஈக்குவல் டு 19 கொடுக்குறேன், செமிகோலன் கொடுத்துட்டேன். வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ நான் இப்போ என்ன அவுட்புட் வரப்போகுதுன்றது செக் பண்ணுங்க. இப்போ கம்பைல் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ டோட்டல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பிஃபோர் இல்லைங்களா. பிஃபோர் வந்து 175 இருந்தது, இப்போ 180 ஆயிருக்கு. பிகாஸ் நம்ம வந்து 85 to 90 வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்க அசைன் பண்ண வேல்யூ வந்து 85, பட் வந்து ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து அந்த மார்க் 1க்கான வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் 90க்கு. ஸோ இது வந்து என்னன்னா, ரீசெண்டா வந்து அந்த மார்க் 1க்குள்ள எந்த வேல்யூ நம்ம அசைன் பண்றோமோ அந்த வேல்யூ தான் வந்து மார்க் 1க்கு போய் அசைன் ஆகும். ஃபர்ஸ்ட் அசைன் பண்ண வேல்யூ கெட் சேஞ்ச்டு. சரிங்களா, இது சேஞ்சபிள். அதுவே வந்து கான்ஸ்டன்ட்ன்றதை யூஸ் பண்ணும்பொழுது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து அன்சேஞ்சபிள் ஆக்குறதுன்றத காமிக்கிறேன்னு செக் பண்ணுங்க. இப்போ கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும்னா கீவேர்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா CONST கான்ஸ்ட். இப்போ என்ன பண்ணலாம்னா நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, மார்க் 1ல வந்து 19 வச்சிருக்கோம் இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து எங்க சேஞ்ச் பண்ணுவோம். மார்க் 1ன்னு சொல்லிட்டு கொடுப்போம். அப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணுவோம், என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. கம்பைல் பண்ணுங்க. எரர். என்ன எரர்? ஏன் எரர்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிட்ட பிறகு you cannot change the value of mark 1 because வந்து இது கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ கான்ஸ்டன்டா வந்து இருக்கும் இந்த வேரியபிள். 85ன்றது வந்து கான்ஸ்டன்ட் இதுக்கு. இப்போ ஸோ இந்த வேரியபிள் எந்த வேல்யூஸ் நீங்க கொடுத்தாலும் அது கான்ஸ்டன்ட். நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் பண்றதுக்கு இட் ஷோஸ் எரர். ஓகேங்களா, இதுதான் வந்து மேஜர் பர்பஸ் ஆஃப் யூசிங் கான்ஸ்டன்ட் கீவேர்ட். இப்போ உங்களுக்கு கான்ஸ்டன்ட் கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ வேரியபிள்ஸ்ல வந்து வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து இப்போதைக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிஃபோர் சொன்ன மாதிரி வந்து ஒரே டைப்ல மெனி வேரியபிள்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாங்க. யூசிங் கமாஸ் யூஸ் பண்ணி வந்து ஆல்ரெடி நம்ம இன்டீஜர்ல வந்து மார்க் 1 மார்க் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இங்கேயும் வந்து மார்க் XYZ என்ற எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து XYZன்ற மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் வந்து ஒரே டைப்பா இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வேரியபிள்ஸ் வந்து XYZ, அதுக்கப்புறமா வந்து ABCD இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்காதுங்க. சரிங்களா? எப்பவுமே வந்து அந்த வேரியபிள்ஸ் ஆர் வேரியபிள் நேம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கணுங்க. அந்த மாதிரி வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா கொடுத்தீங்கன்னா தான் வந்து ஐடென்டிஃபயர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ சிங்கிள் லெட்டர்ஸ்ல கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒரு மீனிங்காவே இருக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஸ்ட்ரிங் நேம் துஷ்யந்த் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்ப ஸ்ட்ரிங் நேம் துஷ்யந்த் போது உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். ஓகே, நேம் வந்து துஷ்யந்த்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதுவே n is equal to துஷ்யந்த்னா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க நீங்க. சோ அதுக்காக தான் என்ன சொல்றேன்னா வேரியபிள் நேம் எப்பவுமே வந்து ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கணும், பிளஸ் வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டேட்டா டைப்ஸ். நமக்கு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம 2 டேட்டா டைப் பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் வந்து இன்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்டா வந்து ஸ்ட்ரிங், கேரக்டர், இன்டிஜர், லாங், ஃப்ளோட், டபுள், பூல். ஸோ இப்போ ஃபர்ஸ்டா வந்து என்ன பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆல்ரெடி வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் யூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். இன் அதர் வேர்ட்ஸ் வந்து எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எப்பப்பெல்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு பண்றோமோ அப்பெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். ஒரு டேட்டா டைப்புக்குமே வந்து ஒரு சைஸ் இருக்குங்க. சரிங்களா? அதுல ஸ்ட்ரிங்குக்கு வந்து 2 bytes வந்து per கேரக்டருக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேர்ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. இந்த கேர் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் லெட்டர் பிஃபோர் ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு காமிச்சேன். நேமுக்கு வந்து என்னன்னு கொடுக்குறது அந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும், பின்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் CGPAன்னு சொல்லிட்டு ஒரு கிரேடிங் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த CGPAன்றது ஒரு கேரக்டர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா A ஆர் B ஆர் C ஆர் D E F சொல்லிட்டு எந்த கிரேடோ அந்த கிரேடை வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அசைன் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அது எக்ஸாம்பிள் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராகவே புரியும். அடுத்து இதனுடைய சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 bytesங்க. அதுக்கு அடுத்ததான் இன்டிஜர் டேட்டா டைப். இன்டிஜர் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இன்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதோட சைஸ் வந்து 4 bytesங்க. அப்புறம் வந்து இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மைனஸ் நெகட்டிவ் வேல்யூல இருந்து பிளஸ் வேல்யூ வரைக்கும் இங்க நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்கலாங்க. சரிங்களா? அதே மாதிரி லாங்கும் இன்ட்டும் சேம் தாங்க. என்ன டிஃபரன்ஸ்? இன்டிஜர் இதுவும் இன்டிஜர் வேல்யூ தான், இன்ட்ன்றதும் இன்டிஜர் வேல்யூ தான். சரிங்களா? இப்ப லாங் இன்டிஜர் இன்டூ இன்டிஜர் எதுக்காக டபுள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இன்ட்ன்றது கொஞ்சம் சின்ன வேல்யூஸ் மட்டும்தான் வந்து ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ் வரைக்கும் தான் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரேஞ்ச் இதுல காலம்ல பாருங்க -2147 இருக்கு இல்லைங்களா? இந்த வேல்யூஸ் வந்து +2141 இந்த வேல்யூ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவே லாங்னு போகும்போது அதை விட பெரிய சைஸா வந்து லாங் இன்டிஜர்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ லாங் டேட்டா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து லாங் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அடுத்ததா ஃப்ளோட் டேட்டா டைப். ஃப்ளோட் டேட்டா டைப் சைஸ் பாத்தீங்கன்னா 4 bytesங்க. அப்புறம் அதனுடைய ரேஞ்ச் வந்து 6 to 7 வந்து டெசிமல் டிஜிட்ஸ் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்ததா டபுளுக்கும் ஃப்ளோட்டுக்கும் ஒண்ணுமே இல்லைங்க, சேம் தான். டிஃபரெண்ட் லைக் வந்து டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணி வர மாதிரி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்து ஃப்ளோட் அண்ட் டபுள் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10.5, 9.8 இந்த மாதிரி வந்து பாயிண்ட் வச்சு வர டெசிமல் டிஜிட்ஸ் எதுவா இருந்தாலுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போற டேட்டா டைப் ஃப்ளோட் ஆர் டபுள். ஓகே, ரெண்டு எதுக்காக இங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் டேட்டா டைப் வந்து ஸ்பெசிஃபைடு டிஜிட்ஸ் வரைக்கும் தான் வந்து அதை அலோவ் பண்ணும். லைக் 6 to 7 டெசிமல் டிஜிட் தான் அதை அலோவ் பண்ணும். பட் டபுள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 டெசிமல் டிஜிட்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுங்க. இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் ஃப்ளாட் அண்ட் டபுள் யூஸ் பண்றோம். இதுல ஃப்ளாட்டுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 4 bytes, அதுவே டபுளுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 8 bytes. அடுத்ததா பூல்ன்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த கொஸ்டின் டைப் ஆஃப் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பூல் வந்து யூஸ் பண்ணி டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ற ஆன்சர் வந்து கெட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜரா நம்ம C# ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ண போற டேட்டா டைப்ஸுங்க. ஸோ இது வந்து நீங்க கொஞ்சம் பயாட்டும் பண்ணிக்கலாம், லைக் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தெரியணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதானே நீங்க வந்து ப்ரோக்ராமுக்குள்ள யூஸ் பண்ண முடியுங்க. இப்போ நான் உங்களுக்கு
ஒரு டேட்டா டைப் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளே செஞ்சு காமிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போதுமான அளவுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா கேரக்டர். ஸோ கேரக்டர் வந்து நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், டேட்டா டைப் டாட் சிஎஸ்ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பை டிஃபால்ட் வந்து யூசிங் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ், அதுக்கப்புறமா வந்து வேரியபிள் கிளாஸு, ஸ்டாட்டிக் மெத்தட், வாய்ட் மெயின், பை டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி எப்படி வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் வேல்யூஸை, என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து அதை எடுத்துக்கோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்க. இப்போ கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணதுக்குதான கீவேர்டு வந்து CHAR. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், கிரேட் 1ன்னு கொடுக்குறேன், இஸ் ஈக்குவல் டு. இப்போ ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா. ஆனா இங்க வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ண போறோம். நம்ம இதுக்குள்ளதான் வந்து நம்ம எந்த கிரேடு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் 1 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு நான் பிரிண்ட் பண்றேன், கன்சோல் டாட் ரைட் லைன் போட்டுட்டு கிரேட் 1 செமிகோலன் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன், என்ன அவுட்புட் வருதுன்றத பாருங்க. ஸோ CSV data type dot CS, ஸோ நோ எரர்ஸ். எக்ஸிக்யூட் பண்ற data type dot exe, ஏன்றது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இது ஸ்ட்ரிங்ல கூட வருமே, ஸ்ட்ரிங்குக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இட் வில் அக்செப்ட் ஓன்லி சிங்கிள் லெட்டர் தான். இதுக்கு மேல ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ரா ஆனாலும் என்ன ஆகுன்றத காமிக்கிறேன், செக் பண்ணுங்க. இப்போ கம்பைல் பண்றேன், என்ன வரும், too many character in character literal. இது எடுத்துக்காது. நான் பிஃபோரே சொல்லியிருக்கேன், கேரக்டருடைய சைஸ் வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் வந்து இது அக்செப்ட் பண்ணும். இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து கேரக்டர் டேட்டா டைப்பை யூஸ் பண்றோங்க, சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து கேரக்டர் வந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோன்றது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம இன்டீஜர் வேல்யூ வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி அது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து லாங் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா வந்து கொடுத்த வேல்யூ வந்து இன்டீஜர்ல ஸ்டோர் பண்ண முடியல, அது சைஸ் பத்தலன்ற சிச்சுவேஷன்ல லாங் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ லாங்ல பாத்தீங்கன்னா 12 டிஜிட் வேல்யூ வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் லாங்ன்றது யூஸ் பண்றோம். இட் இஸ் சேம் லைக் வந்து இன்டீஜருங்க. இதை வந்து நீங்க எக்ஸாம்பிள் ஒன்று பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இதுக்கான எக்ஸாம்பிள் நான் ப்ரொவைட் பண்றேன். அடுத்ததா ஃப்ளோட்டுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃப்ளோட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா டெசிமல் நம்பர் வந்து எப்போ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அப்போ வந்து நம்ம ஃப்ளோட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளோட் யூஸ் பண்றதுக்கான நீட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றவங்க ஆர் வந்து எனி டெசிமல் நம்பர் வந்து வேல்யூஸ் தேவை அப்படின்ற பர்பஸ்ல வந்து ஃப்ளோட்ன்றதை யூஸ் பண்ணலாங்க, சரிங்களா. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. float num1 is equal to 5.75. இப்போ float வந்து அதோட வேல்யூ கொடுத்து முடிஞ்ச உடனே f1 மென்ஷன் பண்ணணுங்க, சரிங்களா. இப்போ நம்ம floatக்கான வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். டேட்டா டைப் கம்பைலர்ஸ், ஓகே, நோ எரர். அடுத்ததா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ 5.75 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளோட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மணி வந்து கால்குலேட் பண்ணும்போது 5 rupees 50 paise, 10 rupees 25 paise, இப்படி வந்து பாயிண்ட் வச்சு வருது பாத்தீங்களா. இன் சச் சிச்சுவேஷன் வந்து we have to use float data type, சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா டபுள் பார்க்க போறேங்க. டபுளும் ஃப்ளோட்டும் சேம் தாங்க. ஆனா டபுள் விட ஃப்ளோட் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்றது, டெசிமல் நம்பர் வந்து ஸ்டோர் பண்றது வந்து கம்மி. இது வந்து 6 வரைக்கும் ஸ்டோர் பண்ணும். அது வந்து பாத்தீங்கன்னா
15 வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ பெட்டரா வந்து நம்ம டபுள் யூஸ் பண்றது தான் சேஃபர் சைட். வை பிகாஸ் வந்து எந்த அளவுக்கு ஐ மீன் டெசிமல் நம்பர் வரும்னு நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால பெட்டர் ஆப்ஷனா வந்து நம்ம டபுள் யூஸ் பண்றது தான் சேஃபர் சைடுங்க. ஃப்ளோட்ல பாத்தீங்கன்னா இங்க எஃப் கொடுத்துருக்கோம் எண்ட்ல. ஆனா டி டபுள்ல வந்து டி வந்து கொடுக்கணுன்ற அவசியம் வந்து இல்லைங்க. கொடுத்தாலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், கொடுக்கலனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை டபுளா வந்து கொடுக்குறேன். ஸோ சேம் வேல்யூ தான் வந்து அதுல பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்றேன், செக் பண்ணுங்க, கம்பைல் பண்றேன், நோ எரர்ஸ், எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூஷன் வந்து ஃப்ளோட்ல பண்ணது, இது வந்து டபுள்ல பண்ணது, சேம் தாங்க ஓகேங்களா. இது ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் நோ டிஃபரன்ஸ். பட் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்றது மட்டும்தான் வந்து டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி வேற எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. பட் வந்து டபுள் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு சூஸ் ஃபார் டெசிமல் நம்பர்ஸ். அடுத்ததா பூலியனுங்க. பூலியன் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப் வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம பூல்ன்றத யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் ஆர் ஃபெயில்ன்றத அதை டிசைட் பண்ணணும்னா அப்போ வந்து நம்ம இந்த பாஸ் ஆர் ஃபெயில்ன்றதுக்கு வந்து பூல் டேட்டா டைப்ல கிரியேட் பண்ணி நம்ம பாஸ் ஆர் ஃபெயிலான்றத செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல பூல் டேட்டா டைப் பண்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் இந்த 2 சாப்டர் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க எனக்கு மெயில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பா நான் கொடுப்பேங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் இந்த டியூட்டோரியல் சீரிஸை பிரேக் பண்ணாம கண்டினியூவா பார்த்து C# ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.